வணக்கம் கார்த்திக். திமுக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் புறக்கணித்திருக்கிறார்களா? இதை பற்றிய காரணம் பற்றி சொல்லுங்க. அதாவது கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதாக கூறி அன்றிலிருந்து 7 நாட்கள், அதாவது சட்டசபை நடைபெறக்கூடிய 7 நாட்களுக்கு அவர்களை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். அதையடுத்து திமுக உறுப்பினர்கள் 79 பேர் அன்றைய விவாதத்தில் நடவடிக்கையில் பங்கேற்ற 79 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வெளிநடப்பு செய்து அவ்வப்போது அவர்கள் புறக்கணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது கடந்த 22ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையின் போதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் IUML சேர்ந்த அபுபக்கர் ஆகிய கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி உறுப்பினர்களும் அவை புறக்கணிப்பு போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அன்று காவல்துறை மானிய கோரிக்கை அன்று பதிலுரையை காங்கிரஸ் மற்றும் IUML கட்சியினர் புறக்கணித்தனர். அதே போல அதை தொடர்ந்து நடைபெற்ற மானிய கோரிக்கையின் போதும் அவர்கள் அமைச்சர்களின் பதிலுரையை புறக்கணிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை இன்று நடைபெறுகிறது. இதை காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் IUML சேர்ந்த அபுபக்கர் ஆகியோர் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் உறுப்பினர்கள் மொத்தம் 8 பேரும், IUML சேர்ந்த அபுபக்கர் ஒருவரும் என 9 பேர் மொத்தம் புறக்கணிக்கிறதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்றுடன் திமுக உறுப்பினர்கள், அதாவது திமுக MLAக்கள் 79 பேருடைய சஸ்பெண்ட் உத்தரவு இன்றுடன் முடிவடைகிறது. நாளை முதல் அவர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்பதற்கு தடை இல்லை என்று ஏற்கனவே சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதையடுத்து நாளை திமுக உறுப்பினர்கள் 79 பேர் உட்பட ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்படாத MLAக்களும் அவைக்கு வர இருக்கிறார்கள். அவர்களோடு நாளை முதல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் IUML உறுப்பினர்கள் அவை நடவடிக்கையில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.